எல்லாருமே மாஸ்டர் ஷேயோட வழிகாட்டல் போயிட்டு இருக்கோம். அதனால அதுல நம்ம எடுத்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஸ்ரீ. அதான் உண்மை. அது நம்ம இது நீங்க வந்த உடனே ரியலைஸ் பண்ணிட்டீங்க. அது நம்ம கிராஜுவலா ரியலைஸ் பண்ற ஒரு இதுல நான்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த உணர்வுகள் அந்த உணர்ந்து நான் எனக்கு தெரியல. நான் முதல்லாம் வரும்போது அந்த அதாவது நான் என்னோட விசாரமா இதை சொல்றேன். வந்து இப்ப அந்த ஓஷோ வீடியோஸே நம்ம பார்த்தோம். அதுல அவங்கள வந்து ஒரு விஷயம் ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அனுபவத்தை கொடுத்து அவங்களோட அவங்களோட தாட் என்ன, இல்லைன்னா அவங்கள வந்து எப்படி அது அந்த மாதிரி ஒரு பயிற்சிகளோ அங்க எதுவும் இல்லை. அவர் வந்து ஆம், நம்ம வந்து ஒரு வழிமுறையே தப்பு சொல்லல. அவர் இறை அர்ப்பணமா அது அந்த இனிஷியேஷன்ஸ் மட்டும் கொடுத்து அந்த மெடிடேஷன்ஸும் இது பண்ணி அது ஒரு வே ஆஃப் டூயிங் அந்த மாதிரி ஒரு வழியில வழி நடத்தியிருக்காரு. நமக்கு இங்க நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அந்த அருள் காப்பு ஸ்கிரீன்ஷாட்ல குட்டி குட்டியா ஆரம்பிச்சு இழுத்து 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 அப்படியே 2 வருஷம், அதுக்கப்புறம் நிர்வாகம் 0, அங்க கொஞ்சம் பல மாசங்கள், இப்படியே ஒவ்வொன்றா ஸ்டேஜ் பையா நம்மளை வந்து எடுத்துட்டு போறதுக்குள்ள நமக்குள்ள இருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது எனார்மஸ். ரொம்ப ரொம்ப ஒரு ஆம், நம்ம அடுத்தவங்கள்ட்ட பேசுறப்பே தெரியுது அதுல நிறைய சேஞ்சஸ். ஏன்னா வந்து இதுல ஆஹ் நிறைய அகத்துல வரக்கூடிய மாற்றங்கள், எண்ணற்ற மாற்றங்கள். அது ஓடும் என்னால சொல்ல முடியல. ஆனா நீங்க இந்த பயிற்சி முறைகளை பாருங்க, அது எப்படி அது வகுத்திருக்காரு அப்படின்னா, ஒரு அருள்காப்பை வந்து நான் முதல்ல சொல்லும்போது இருந்த ஃபீல் வேற. இப்ப சொல்றப்போ இப்பதான் எனக்கு அது உணர்ந்து என்னால அதனுடைய என்ன ஒரு அந்த அந்த டெப்த்ல அது அருள்காப்பு வந்து இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா வந்து அந்த அன்பு குடும்ப எல்லாரும் அந்த அன்பு குடும்பம், என்னுடைய அன்பு குடும்பம்னு சொல்றாரு மாஸ்டர் ஸ்ரீ. ஆஹ் அருள் வழிகாட்டி அந்த வழிகாட்டல் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் வரும் பாருங்க. அதுல ஆனந்தமும் விழிப்பும் அது ரெண்டும் வந்து அந்த அருள் காப்புல வந்து சொல்லி, அப்போ டெய்லி நம்ம இதை சொல்லிக்கிட்டே வரும்போது அது அந்த இயற்கை நமக்குள்ள அது ஏற்படுத்துறதுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மினிட்டா நம்ம இப்படி இழுத்து 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 கொஞ்சம் 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 கொஞ்சமா கொண்டு வருது. அது இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு வழியில பயிற்சி கொடுத்து இப்படி எல்லாம் கொண்டு வர்றது எங்கன்னு எனக்கு தெரியல. அது அஹ், ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனிங் அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் ஷே வந்து டிசைன் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். எனக்கு அந்த மாதிரி அந்த அருள்காப்பு சொல்லும்போது நிறைய நான் போன வருஷம் சொன்ன அருள்காப்பு கிடையாது இப்ப நான் சொல்றது. எனக்கு நல்லா அந்த டிஃபரன்ஸ் புரியுது. ஆஹ் ஏன்னா அந்த உள்ளார்ந்து நம்ம சொல்லும்போது சில நான் இப்பெல்லாம் சமீபமா நான் வந்து சொல்றப்போ வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து ஞாபகம் வருது. உங்களை எல்லாமே ஞாபகம் வருது. ஏன்னா அந்த அந்த ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அப்படியே ஒரு இமேஜ் அப்படி இப்படி இப்படி ஞாபகம் வந்துருது. எல்லாரும் குடும்பத்துக்கும் அந்த இது போய் சேரணுங்கிற மாதிரி. ஸோ அது எப்படி அது வகுத்து அது 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 அழகா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அது வந்து இன்ஸ்டால் பண்றதுங்கிறது பெரிய ஒரு விஷயம். அது இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. பின்ன கர்மா நிவர்த்தி அப்படிங்கிறது நீங்க என்ன எடுத்தீங்கன்னா, எனக்கு என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு என்ன பயிற்சி கொடுத்து எப்படி கொண்டு வருதுங்கிறதெல்லாம் அந்த மாதிரி இருக்கு. ஆனா அது எப்படி மாஸ்டர் ஸ்ரீ இது வரைக்கும் அது 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 அதுதான் அந்த அந்த அருளோட அது அவரோட அந்த என்ன சொல்றது, ஒரு வார்த்தை சொன்னாரு நேத்து. நான் நம்பிட்டேன்னா அவ்வளவுதான், நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்றாரு. என்ன ஒரு அஹ், அந்த இதெல்லாம் வந்து என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சில விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப அது அகத்துல தட்டக்கூடிய விஷயங்களா இருக்கு. உணர்வு உணர்வுகள்ல நம்ம உணரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஷடோரிக்கு நான் வந்தப்பே சொன்னாரு. அது எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப் ஆச்சு. ஏன்னா வந்து குரு சக்தி, நீங்க வந்து உருவத்தை தாண்டி அந்த குரு சக்திய உணரணும். அந்த அந்த தன்மை அது அப்படி சொன்னாரா? அது வந்து இந்த ஒரு விஷயம் வந்து முதல்லயே சொன்னது வந்து அப்படியே மண்டைக்குள்ள இறங்கி நிக்குது. அது அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்னையும் பாக்குறப்ப எல்லாமே அந்த உணர்வு முறை அங்கேயே ஆரம்பிச்சுதா? அங்கேயே வந்து நமக்கு
எல்லாமே நம்ம உணர்ந்து 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 அப்ப எல்லாமே உணர்வு நிலையிலேயே கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ இன்னைக்கு கரெக்ஷன்ஸ் கர்மயோகத்துக்கு வந்து சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி நம்ம இது எடுத்திருந்தோம். பார்ட் 6 ஞானகதைகள் கர்மயோகம் பண்ணி 10 ஸ்டோரிஸ் இன்னைக்கு நான் கம்ப்ளீட் பண்ணது. இந்த ஸ்டோரிஸ் வந்து ஆ எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. இன்னும் நம்ம வந்து பிடிஎஃப் மாத்தி பண்ணிட்டோமே! இன்னைக்கு 10 கதைய கரெக்ஷன் பண்ணி இது பிடிஎஃப்ல இல்லன்னு இது இது நம்ம இப்படி ஆச்சு அப்டின்ட்டு நெனச்சேன். திரும்ப பார்த்தா அந்த 10 வந்து கடைசில இருக்கு. எனக்கு அப்பா சாமி அப்படின்ட்டு. ஏன்னா வந்து ஒவ்வொன்னும் நம்ம அத பார்த்து பார்த்து பண்ணா அதுக்கு அதனுடைய பலன் இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து அத ஒவ்வொன்னும் அந்த நம்ம நெனச்சு நெனச்சு பண்றோம். ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஏதாவது ஒரு நேரத்துல கிடைக்கல, இல்லன்னா ஒரு இந்த ஸ்ரத்த கிடைக்கல அப்படின்னா, அந்த அந்த சந்தனம் பூசுன அந்த பாதத்த அப்படி அப்படி நெனச்சு அப்படி 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 உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது தான் வருது. சோ அது அடிக்கடி பண்ண வேண்டிய என்னுடைய சிச்சுவேஷனுக்கெல்லாம் அது அடிக்கடி, அடிக்கடி, அடிக்கடி அத நான் பண்ண வேண்டியிருக்கு. அத பண்ணி, பண்ணி அத பண்ணும்போது அது ஒவ்வொன்னா அப்படியே பாஸ் ஆன் ஆகுது. இன்னைக்கு காலையில எவ்வளோ தடவ பவர் கட்டு 5, 6 வாட்டி போச்சு. அப்ப நான் ஒண்ணு நெனச்சேன். மாஸ்டர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி, "நீங்க நீங்க நெகட்டிவ பத்தி யோசிக்காதீங்க" அப்படின்னு. நான் அத அப்படியே விட்னஸ் பண்ணி அப்படியே விட்டேன். சரி நம்ம யோசிச்சு என்ன பண்ண போறோம்? கண்ணு வரப்போகுது. ஏன்னா ஒரே கதையில உட்கார்ந்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரே கதையெல்லாம் திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கேன். நான் யாராவது வந்து என்ன ஒண்ணு கேட்கறாங்க, போறாங்க. அதுக்கு பதில் சொல்றேன், திரும்ப அதே லைன். அதுக்கப்புறம் அவங்க வேற யாரோ வராங்க, கேட்கறாங்க, போறாங்க. ஒரு ஃபோன் வருது, அவங்களுக்கு நான் ஏதோ அவங்களுக்கு வந்து நான் கவனிச்சு பதில் சொல்லங்கிற ஒரு இது. சோ அது இதையும் விட்டு விட்டு அத முடிவு அப்படியே வச்சேன். வச்சு அவங்களுக்கு பதில் சொல்லி எல்லாத்தையும் பண்ணிட்டு, அவங்க அந்த பக்கம் போனாங்க. திரும்ப ஃபோன் வந்தது. ஃபோன் அட்டெண்ட் பண்ணி இப்படி ஒவ்வொன்னும் வந்து ஆனா கடைசியில எப்படி அத கம்ப்ளீட் பண்ணேன்னு தெரியல. அது கட 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 கடன்னு கம்ப்ளீட் பண்ணி அது இதுல மட்டும் இல்ல. கிளாஸஸ் எனக்கு வந்து நடுவுல அஸ்டானிஷிங்கா இருக்கும். நேத்தெல்லாம் வந்து ஒரு கிளாஸ் கேன்சல் ஆச்சு. நம்ம கால் டைம்ல. அ இ அ அது வந்து ரொம்ப அஸ்டானிஷிங்கா இருக்கும். இவங்க எப்படி கேன்சல் நான் நெனச்சுப்பேன். இந்த நேரம் இத பண்ணா அப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு நெனச்சா கரெக்ட்டா அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டு போவாங்க. நமக்கு வந்து அத அது ஒரு இன்னொரு டைம்ல ஃபேவரபிள் டைம்ல அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி அத காம்பன்சேஷன் பண்ணிக்கிற மாரி பண்ணுவாங்க. இது இது இப்ப சமீபமா ரொம்ப நடந்துட்டு இருக்கு. ஓ இதெல்லாம் வந்து குருவோடைய செயல்பாடுகள்னா, நம்ம அது அந்த மாதிரி தான் அது. அ அத அத வந்து உணர்றதுக்கு அத உணர்ந்து, உணர்ந்து, உணர்ந்து போறப்போ ஒவ்வொரு அனுபவத்திலயும் இந்த மாரி வருது. நீங்க சொல்றதெல்லாம் வந்து அ நீங்க அத சிரிச்சு, சிரிச்சு சொல்றப்ப எனக்கு ரொம்ப அது புரியுது. நீங்க எந்த அளவுக்கு அதுல ஆனந்தமா நீங்க சொல்றீங்க. நீங்களும் சரி, சுரேந்தர்ஷியும் சரி. அ நான் நான் வந்து அ சமீபமா ரொம்ப பாக்குறேன். நெறைய சேஞ்சஸ் அந்த மாதிரி. ரொம்ப நன்றி ஸ்ரீ. ஆனந்தம் பொங்கட்டும் ஸ்ரீ. வந்து M03ல வந்து இந்த ஸ்டீப்பா 6 கிலோமீட்டர்ஸ் ஏறணும். அதாவது ட்ரெக்கிங் தான், பட் ஸ்டீப்பா இருக்கும். கொஞ்சம் ஹெவி ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும். அதுக்கு போறப்ப அது கார் டிராவல் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 ஹவர்ஸ். போறப்ப நம்ம மார்னிங் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம், போயிட்டே இருந்தோம். அந்த இறங்குறதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடி மாஸ்டர் ஒரு எனர்ஜி பண்ணாரு. காலையில எழுந்திரிச்சு ஏர்லியரா கிளம்பிட்டோம், சாப்பிடல ஒன்றும் இல்லை. அவ்வளோ ஒரு பிரிஸ்கா இறங்கணும். இறங்கி கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங் போயிட்டு நடுவில் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு வந்துட்டோம். வர்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த அந்த ட்ரெக்கிங் எல்லாமே ஹெவி ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வரப்ப பயங்கரமான கால்வலி. கால்வலினா நிற்க முடியல, அந்த 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 அளவுக்கு இருக்கு. வந்து ஏறி வண்டியில் ஏறி உட்காந்து நான் தூங்கிட்டேன். அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு. மாஸ்டர் பேசிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் வந்துட்டு இருக்கோம். ஆனா திருப்பி வந்து ரூமுக்கு வந்து இறங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு அந்த கரெக்டா காரை விட்டு இறங்குறோம். ஒரு அந்த அந்த நாங்க காலையில ஏறுறப்ப எப்படி என்னோட கால்வலி இருந்ததோ, காலோட இது இருந்ததோ அப்படியே இருக்கு. பெயின் வந்து 1% கூட இல்லை. அந்த எனர்ஜி மாஸ்டரோட எனர்ஜி ஃபர்ஸ்ட் கொடுத்தப்ப ஃபீல் பண்ண முடிஞ்சது. இப்ப அந்த அவர் அந்த அந்த பெயினை ரிமூவ் பண்ணாத நான் தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு தெரியல. இறங்குறப்ப தான் தெரிஞ்சது. எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே.
எனக்கும் அந்த பெயின் இல்லை, பெரிய ஸ்பீக்கும் இல்லை, இவங்க என்ன சரவணன் ஸ்பீக்கும் அந்த பெயின் இல்லை, யாருக்குமே அந்த பெயின் இல்லை. அது வந்து ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது. நீங்க சொல்றீங்க மாஸ்டரோட ஒவ்வொரு இன்சிடென்ட் சொல்றப்ப இது என்னால கனெக்ட் பண்ணி அது அது நம்ம சொல்லவே வேண்டாம். பெயின் அந்த அந்த இதெல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காவே கிளியர் ஆயிடுது. அதுதான் அங்க பேசிய. அதுலயும் அத கரெக்டா பின் பாயிண்ட் பண்றாங்க பாருங்க. அதாவது அந்த ஆக்சுவலி அந்த 2வது பார்ட் வீடியோ நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங்கா இருந்தது. என்னமோ இந்த மாதிரியா இருக்கு, டிஸ்டர்பன்ஸ்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த அவங்களோட அந்த அந்த ஃபெயிலியர் இத வருது இல்ல, அந்த ஒரு இதுல வரும்போது கொஞ்சம் அந்த எனக்கு ஒரு மாதிரியா ஏதோ ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் என்னால வந்து ஒரு ஒரு அன்ஈசினஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அன்னைக்கு நான் அதை அப்படியே விட்டேன். ஆனா 2 நாள் கழிச்சு மாஸ்டர் ஸ்ரீ சொல்றாரு, அதாவது நீ எதை கேட்ச் பண்றேங்கிறது தான். ஸோ நம்ம எதை நம்ம வந்து கேட்ச் பண்றோம். அதாவது நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டிங்கிறது வந்து 2 பக்கம் 2 சைடு அது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. அத நம்ம எதுக்கு கனெக்ட் ஆகுறோம் அப்படிங்கிறது, நம்ம எதுக்கு ரெஸ்பாண்ட் ஆகுறோம், எதை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மாரி. இப்ப நான் ஒவ்வொரு இதையும் நான் ரிவைண்ட் பண்ணி பார்க்குறேன். அந்த அந்த அ என்னுடைய தாட்ஸு, சரி நம்ம இது எப்படி நினைக்கிறோம், ஒவ்வொன்னுக்கும் நான் யோசிச்சு பார்க்கும்போது, ஓகே இது வந்து இதனால என்னால நெறைய ஃபிகர் அவுட் பண்ண முடியுது. ஸோ அ அது இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ கங்கா என் இருக்கா இல்லையா என்னோட பொண்ணு. அவளுக்கும் வந்து அவ ஏதாவது சொல்லிட்டு வரும்போது நான் சொல்றேன். இல்ல இது இப்படி பண்ணாத, இப்படி யோசிக்காத, இப்படி யோசி. அப்படி மாத்தி யோசிக்கிறதுக்கு அவள இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்து அவளுக்கு வந்து கைடன்ஸ் குடுக்குறது எனக்கு ரொம்ப யூஸா இருக்குது. சோ அது ஏன்னா அவளுக்கு சின்ன வயசு இப்பவே வந்து அத அத கரெக்ஷன்ஸ் நம்ம வந்து அந்த அந்த ஒரு மோட்ல குடுத்துட்டே வரும்போது அது ஆ மாத்தி அத அமைக்கிறதுக்கு ரொம்ப யூஸா இருக்குது. சோ அது ஒரே ஒரு வேர்ட் தான் சொன்னாரு. நம்ம எப்படி அந்த விளக்கமா சொன்னாரு. அது எப்படி நம்ம கேட்ச் பண்றோங்கிறத பொறுத்துதான். எல்லா இடத்துலயும் அந்த இருள் நிறைஞ்சிருக்கும். ஆனா அது பிரகாசம் நம்ம தான் வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அது அது நல்ல ஒரு மண்டையில ஏறுற மாரி கரெக்ட்டா அப்படி அப்படி அத அத பின் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எ நம்ம லைஃப்லயே நம்ம எடுத்த ம் அ நம்ம அந்த போற போக்குல நம்ம கேட்கிற விஷயங்கள், வெளியில கேட்கிற விஷயங்கள், எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி நெறைய இருக்கு. சோ அதனால அது ஒரு அ அது அது ஒரு வழிமுறையா போயிருந்திருக்கு. அதுலேருந்து அன்னைக்கு ஒரு தடவ சொன்னாரு மாஸ்டர் ஸ்ரீ. அ எறும்பு கூட்டம் போகும்போது நானு அது இப்படி தள்ளி விடுற ஒரு எறும்பு வந்து கிராஸ் பண்ணி தள்ளி விடும். அதான் குரு அப்படின்னு சொன்னாரு. அது திசை மாறி போகும்போது அது கரெக்ட்டா திசைக்கு திருப்புறது. அ இந்த மாரி சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்றேன். அப்படியே இந்த தலையில அப்படியே மண்டைக்குள்ள ஏறி நிக்கும். அந்த மாரி அ இதுலலாம் தான் அந்த அந்த இந்த மாதிரி அந்த ஒவ்வொன்னும் அந்த பேஸா எல்லாருக்கும் புரியற மாதிரி ரொம்ப அ கிளியரா எல்லாருக்கும் வந்து ரீச் ஆகுற மாரி சொல்றது வந்து அ ரொம்ப அதுதான் குரு அப்படிங்கிறது. உண்மையாவே அது ஒரு பெருமையா இருக்கு. அ அது எனக்கு இந்த சந்தோஷத்த என்னால எக்ஸ்பிரஸ் பண்றது ஃபுல்லா எதுவும் சொல்ல தெரியல. அது நெறைய விஷயங்கள் அது நம்ம தினம் தினம் அத பார்க்குறோமா, அந்த ஆடியோ வரப்போ நம்ம டக்குன்னு அது என்னங்கிறது, ஏதுங்கிறது பார்த்து ஒவ்வொன்னும் சொல்லி, சொல்லி, சொல்லி நம்மள அந்த அந்த எறும்பு கரெக்ட்டா அந்த திசைய மாத்தி, மாத்தி, மாத்தி விடுற மாதிரி சொல்லி, சொல்லி நம்மள தட்டி, தட்டி, தட்டி சரி பண்ணும்போது, அது கரெக்ட்டா அது அமைஞ்சு வருது. அது குரு குருகுலம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து கூடயே இருக்கிறது இல்ல. ஆனா வந்து அத விட எஃபெக்ட்டா இருக்கு. அந்த மாரி இருக்கு. அ ஆமா ஸ்ரீ. அதான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அது அது எல்லாத்துலயும் இருக்கு. இப்ப ஞான கதைகள்லயும் இருக்கு. அது எடுக்கக்கூடிய கர்மயோகத்துல எல்லாமே அது இருக்கு. சோ அப்போ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ அது எங்கெங்கெல்லாம் வந்துட்டுதோ இது குருகுலம் தானே அது. அதுதான். அது குருகுலத்துக்கும் மேல. ஏன்னா அது எனக்கு சொல்ல தெரியல. அது என்ன உணர்வு பூர்வமா எங்கெங்கெல்லாம் நமக்கு அது குடுக்குறாங்கன்னு தெரியல. இங்க வந்து உணர்வு பூர்வமா குடுக்குறதுங்கிறது, இங்க அடித்தட்டுலேருந்து ஆரம்பிக்கிறாரு. அது பெரிய ஒரு விஷயங்கள். நன்றி ஸ்ரீ. ஆனந்தம் பொங்கட்டும்.
என்ன புண்ணியம் செய்தேனோ